ஹாய்ங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அங்கன்வாடி மையத்தில் கொடுக்குற சத்து மாவுங்க. எனக்கு குழந்த பிறந்துச்சு, அதனால் எல்லோ கலர் பாக்கெட் கொடுத்துருக்காங்க. நான் கர்ப்பமாக இருக்கும்போது ப்ளூ கலரில் பாக்கெட்டில் கொடுப்பாங்க. இது வந்து ஒரு ஒரு மாதம் வந்து 8 பாக்கெட் கொடுப்பாங்க. 1/2 kg இது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா 4 கிலோ அந்த மாதிரி கொடுப்பாங்க. இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா 6 தான் கொடுத்தாங்க. 3 கிலோ பாக்கெட்டு 3 கிலோ வந்துடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா வறுத்துதுன்றாங்க அவங்க. இருந்தாலும் நான் வறுத்துருக்கேன். இங்கே பாருங்கள், இது வறுத்து கொட்டி வச்சுருக்கேன். இது வந்து வெல்லம் தண்ணி, இதுலேயும் வெள்ளை துகள்கள் இருக்குது. இருந்தாலும் நான் வெல்லம் வந்து கொஞ்சம் எடுத்து தண்ணி ஊற்றி பாகு வரத்துக்கு முன்னாடி நிலைமையில் வந்து ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து கொழுக்கட்டைங்க. இங்கே பாருங்கள், சாதாரண கொழுக்கட்டை மாவில் செய்கிறத விட இந்த மாவில் சத்து மாவில் செஞ்சு ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் எக்ஸ்ட்ராவாக நம்ம என்ன ஆட் பண்ணோன்னா, கொஞ்சம் சால்ட்டு, கொஞ்சம் நெய், அதுக்கப்புறம் தேங்காய், வேர்க்கடலை, எள்ளு, ஏலக்காய் இதெல்லாம் போட்டோன்னா இன்னும் நல்லா கிராண்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு வந்து வளர்கிற பிள்ளைங்களுக்கு வந்து இது கொடுத்தோன்னா ரொம்ப ஹெல்த்தானதுங்க. ஸ்நாக்ஸ்லாம் வெளியில் வாங்காமல் இந்த மாதிரி கிடைக்கிறத வச்சு நம்ம ஹெல்த்தியாக வந்து ஸ்நாக்ஸ் கொடுக்கலாம். வளர்கிற பிள்ளைங்களுக்கு ரொம்ப நல்லது. நிறைந்த ஊட்டச்சத்து நிறைந்தது, இது ரொம்ப நல்லதுங்க. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதை ஒன்றும் அவிக்கலை, நான் வச்சுருக்க இட்லி பாத்திரத்தில் இனிமேல் தான் அவிக்கணும். அவிக்காமையும் சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வறுத்துட்டேன், அவங்க வறுத்துதுன்றாங்க. இருந்தாலும் நான் வறுத்துட்டு ஆற வச்சுருக்கேன். இதில் ஸ்டோர் பண்ணிவிடுவேன். இது வந்து வெள்ளைப்பாகு இன்றைக்கி மீந்தது இப்போ நாளைக்கு யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி ஃபில்ட்ரு பண்ணி, இங்கே பாருங்கள், ஃபில்ட்ரு பண்ணி காய்ச்சி ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா மண் துகள் அதெல்லாம் இருக்கும். இந்த மாதிரி வெறும் அரிசி மாவில் கொழுக்கட்டை செய்கிறத விட இந்த மாதிரி சத்து மாவில் வந்து கொழுக்கட்டை மாவில் போடுற மாதிரியே வெல்லம், நெய், ஏலக்காய், தேங்காய், வேர்க்கடலை, எள்ளு இதெல்லாம் சேர்த்து செஞ்சோன்னா இன்னும் எக்ஸ்ட்ரா வந்து கூடுதலான சுவை வந்து கிடைக்கும். அப்படியே செய்கிறதா இருந்தாலும் செய்யலாம். ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். சத்து மாவு அங்கன்வாடியில் கொடுக்குறத வந்து வீணாக்காதீங்க. பிள்ளைங்களை இருந்தாங்களே, என்னுடைய பெரிய பொண்ணு இருக்கா, எனக்கு 2வது பெண் குழந்தை பிறந்திருக்கு. அவளுக்கு நான் ஈவினிங் ஸ்நாக்ஸாக வந்து இதை நான் வந்து யூஸ் பண்ணுறேன். ட்ரை பண்ணி பாருங்கள்.